கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கவங்களே சொல்றாங்க, எங்க ஊர்க்காரங்க ஒருத்தரும் கிடையாதுங்க, தென்காசில இருந்து வந்தவங்க, ராமநாதபுரத்துல இருந்து வந்தவங்க தான் இருக்காங்களே தவிர மதுரைக்காரங்க ஒருத்தரும் இல்ல. நீங்க பாக்கணும்னா இந்த மார்க்கெட்டிங் பண்றவங்க நம்ம நிறைய பேருக்கு இருக்கிறோம், அப்படித்தானே? கஸ்டமரை பொறுத்து பேசி பொருளை வந்து விற்போம், அப்படித்தானே? இந்துத்துவம் அப்படிதான். வட இந்தியால ராமர் பெயரை சொல்லி அவர்கள் கடையை விரித்தார்கள். முருகன் பெயரை தூக்கி கொண்டு இங்கே அவர்களுடைய கடைகளை விரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீ எத்தனை வேஷம் போட்டாலும் சரி, பல ரூபங்களில் நீ வந்தாலும் சரி, உன்னுடைய பொருள் இங்கே விற்காது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஏன்னா அது ஒரு மோசமான ஒரு பொருள். நீ விற்கிறது இந்துத்துவம், நீ விற்கிறது பாசிசம். இந்த இந்துத்துவமும் பாசிசமும் இத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வந்து என்னென்ன பிரச்சனைகளை செஞ்சிச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். எங்களுக்கு, நான் சொல்றது தமிழ்நாடு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். காந்தி படுகொலையில் தொடங்கி திருப்பரங்குன்றம் விவகாரம் வரை இந்த இந்துத்துவத்தை வைத்துக் கொண்டு நீ என்னெல்லாம் செய்யறது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால தான் சொல்றோம், நீ எத்தனை வேஷம் போட்டு வந்தாலும் சரி, மாறு வேடங்களில் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மண்ணில் உன்னை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். கூடுதலா இன்னொன்னையும் சொல்றோம், உன்னை குறிச்சு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு, நான் சொல்றது எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இந்த RSS கும்பலை குறித்து நன்றாகவே தெரியும். எந்தெந்த நேரத்தில் நீ எப்படி எப்படி ரியாக்ஷன் கொடுப்பங்கிறதும் எங்களுக்கு தெரியும். பிரச்சனை வந்தா நீ எப்படி போய் ஓடி ஒளிவ அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். உன்னை குறித்து நன்றாக அறிந்த நாங்கள் இங்கே இருக்கும் வரை உன்னுடைய செயல் திட்டங்களை இங்கே ஒருபோதும் நாங்கள் செயல்படுத்த விட மாட்டோம். அதை எதிர்ப்பதில் எஸ்டிபிஐ கட்சி என்றென்றும் முன்னணியில் இருக்கும் என்ற செய்தியை இங்கே நாங்கள் பதிவு செய்கின்றோம்.